கர்வேச்சரை பற்றி காண்போம், அதாவது வளைவை பற்றி காண்போம். அவற்றில் குழிவு, குவிவு மற்றும் வளைவு மாற்றுப்புள்ளியையும் தொடுகோடு செங்குத்து கோட்டின் சமன்பாட்டையும் இரு வளைவுகள் வெட்டிக்கொள்ளும் கோணத்தையும் ஒற்றை புள்ளியும் பற்றி காண்போம். அதாவது கர்வேச்சர்ல கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனையும், equation of tangents and normals, angle of intersection of two curves, singular points பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி, அதாவது குழிவு, குவிவு மற்றும் வளைவு மாற்றுப்புள்ளி. ஒரு வளைவில் ஒரு புள்ளியில் வரைபடும் தொடுகோடு வளைவரைக்கு மேற்புறமாக அமைந்தால், அதாவது இங்க இருக்க கர்வ்ல மேல ஒரு டேஞ்சன்ட் வரையும், டேஞ்சன்ட் தொடுகோடு மேல்புறமாக இருந்தால் அது கீழ்நோக்கு குழிவுன்னு சொல்றோம். இதை என்ன சொல்றோம்? கீழ்நோக்கு குழிவு, அதாவது கான்கேவிட்டி, கான்கேவ் என்றோம், கான்கேவ் அப்வர்டு. ஸோ ஒரு வளையத்தில் வளைவரைக்கு ஒரு புள்ளியில் வரைபடும் தொடுகோடு வளைவரைக்கு மேற்புறமாக அமைந்தால் அப்புள்ளியில் வளைவரை கீழ்நோக்கு குழிவும் என்கிறோம். இதுவே இந்த செகண்ட் ரெட் கலர் பண்ணியிருக்க கர்வ்ல டேஞ்சன்ட் கீழே வரைஞ்சிருக்கும், இது மேல் நோக்கு குழிவு என்றோம். ஸோ வளைவரையில் ஒரு புள்ளியில் வரைபடும் தொடுகோடு வளைவரைக்கு கீழ்ப்புறமாக அமைந்தால் அப்புள்ளியில் வரைபடம் மேல் நோக்கு வளைவாகும். அதாவது கான்கேவிட்டியை எப்படி டிஃபைன் பண்றோம்னா, when the chord lies above the graph in an interval I. ஸோ இதுதான் கர்வு. இங்கே டேஞ்சன்ட் வரைகிறோம். கார்டுன்றது ரெண்டு டேஞ்சன்ட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது, டேஞ்சன்ட் ஜாயின் டூ பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே கார்டு ஆன் த chord lies above the graph in the interval I. The graph is concave upward. The concave upward என்றோம். When it lies below the graph. So இங்கே graph remove below the chord is below the graph in an interval I. The graph is called concave downward. f of x என்ற சார்பிற்கு I = a, b என்ற திறந்த இடைவெளியில், f of x ஒரு சார்பு எடுத்துக்கிறோம், ஒரு திறந்த இடைவெளி a, b என்ற ஒரு இடைவெளி எடுத்துக்கிறோம். வகைக்கெழு, இரண்டாம் வகைக்கெழு, அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் f' of x காணத்தக்கது என்க. அப்போது f of x ஆனது கீழ்கண்டவாறு வகைக்குழிவா கீழ்நோக்கு குழிவான்றதை முடிவு செய்கிறோம். ஸோ f' of x ஆனது திறந்த இடைவெளியில் ஐயின் திட்டமாக ஏறும் எனில், ஸோ இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா ஏறும் திட்டமாக எனில் f of x ஆனதில் மேல்நோக்கு குழிவு ஆகும். ஸோ f of x வந்து கிரேட்டர் தன் a கிரேட்டர் தன் b இருந்து f of a கிரேட்டர் தன் f of b, a, b belongs to i இருந்துச்சுன்னா இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்படி இருந்துச்சுன்னா f' of x ஆனது திறந்த இடைவெளியில் ஐயில் திட்டமாக ஏறும் எனில் f of x ஆனது ஐயில் மேல்நோக்கு குழிவு ஆகும். அடுத்து f' of x ஆனது திறந்த இடைவெளியில் ஐயின் திட்டமாக இறங்கும் எனில், அதாவது a < b இருந்து f of a < f of b இருந்துச்சுன்னா அது கீழ்நோக்கு குழிவு ஆகும். ஸோ இதுதான் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், மேல்நோக்கு சார்பும் கீழ்நோக்கு சார்பாகும். குழிவு தன்மை சோதனை. சிறந்த இடைவெளியில் ஐயில் f' of x ஓட வேல்யூ கிரேட்டர் தன் 0 எனில் ஐயில் f of x மேல்நோக்கு குழிவு ஆகும். அதாவது இந்த கர்வேச்சர் வந்து கான்கேவ் அப்போடா டவுனோடா கண்டுபிடிக்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது f' of x கிரேட்டர் தன் வேல்யூ கிரேட்டர் தன் 0 இருந்தா f of x மேல்நோக்கு குழிவு ஆகும். இதுவே திறந்த இடைவெளியில் ஐயில் f' of x less than 0 எனில் ஐயில் f of x கீழ்நோக்கு குழிவு ஆகும். கான்கேவிட்டி டெஸ்ட், இதை என்ன சொல்லுவோம்? கான்கேவிட்டி டெஸ்ட். If f' of x greater than 0 for all x on I, then the graph of f is concave upward on I. If f' of x less than 0 for all x on I, then the graph of f is concave downward on I. Now see the problem. இந்த ப்ராப்ளத்துல இருந்து கான்கேவிட்டியை கண்டுபிடிக்க போறோம். Find the concavity of the graph of the function f defined by f of x equal to 3x³ plus 2x plus 5 and also draw the graph. Graph வர sketch பண்ண சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன சார்பு கொடுத்துருக்காங்கன்னா 3x³ plus 2x plus 5. ஸோ இப்போ கான்கேவிட்டி கண்டுபிடிக்கணும் என்ன கண்டிஷனா, f' of x செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் கான்கேவ் அப்வர்டு குழிவும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் பண்ணால் 9x² plus 2. இதை அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 18x plus 0, தட் இஸ் 18x. இப்போ 18xன்ற வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் தான் f' of x வந்து கிரேட்டர் தன் 0 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1, 2, 3 எக்ஸெட்ரா இருந்தால் அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் தான் f' of x வந்து கிரேட்டர் தன் 0. எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் தான் f' of x வந்து less than 0 இருக்கும். ஸோ f' of x less than 0 when x less than 0. f' of x greater than 0 when x greater than 0. இப்போ இதுலேருந்து என்னது less than 0 இருந்தால் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? கான்கேவ் டவுன்வர்டு. ஸோ the graph f is concave downward when x less than 0. குவிவு சார்பு வந்து குவிவாக இருக்கும் எப்பன்னா
f double dash of x less than 0 when x less than 0. The graph is concave, குழிவு. Concave upward இருந்தா x greater than 0. So இதை கிராஃப்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே கான்கேவ் டேஞ்சன் இங்கே வரைகிறோம். இப்போ கான்கேவ் அப்வர்டு. ஸோ இங்கே டேஞ்சன் இங்கே வரும், கான்கேவ் டவுன்வர்டு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ. இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ, concave upward and concave downward. Sketch the graph of the function defined by இங்க என்ன சார்பு கொடுத்துருக்காங்கன்னா x cube plus 3x squared minus 9x minus 13ல குழிவும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மோனோட்டை இன்க்ரீஸ் மேல் நோக்கும் சார்பும் கீழ் நோக்கும் சார்பையும் கண்டுபிடிக்கணும். இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் upward and concave upward along with monosity. So first வந்து f double dash of x கண்டுபிடிக்கணும். First we have to differentiate if one time we get 3x square plus 6x minus 9. Then factorize, take 3 outside, we get x square plus 2x minus 3. Factorize that term, we get x plus 3 into x minus 1. Again differentiate what we get. So again differentiate this. So f double dash of x எப்போ greater than greater value இருக்கும், x ஓட வேல்யூ greater than minus 1 இருந்தா. So x ஓட வேல்யூ greater than minus 1 இருந்துன்னா f double dash of x வந்து greater than 0 இருக்கும். So x greater than minus 1. Suppose f dash of x எப்போ less than 0 இருந்தா less than minus 1 இருந்தா x ஓட வேல்யூ minus 1. Suppose I am taking minus 2 போட்டோம்னா minus 2 plus 1 and minus 6 ஆயிரும். ஸோ அதனால x ஓட வேல்யூ double dash of x less than 0 when x less than minus 1. அப்போ greater than 0 இருக்கும்போது greater than minus 1 இருக்கும்போது concave upward and less than minus 1 இருக்கும்போது concave downward. இன்னும் என்ன மோனோட்டானிக் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். எப்போ ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதுக்கு நம்ம f double dash of x equal to 0 ஃபேக்டரைஸ் பண்ணி ஈக்குவேட் டு 0 கண்டுபிடிச்சு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3x squared plus 6x minus 9 equal to 0. Factorize that term, we get x plus 3 into x minus 1 equal to 0. So x equal to minus 3 or x equal to 1. So x equal to minus 3 or x equal to 1. So now we see the graph. x ஓல less than minus 3. Less than minus 3 போட்டோம்னா f dash வந்து greater than 0 இருக்கு. அப்போ f is increasing function. minus 3க்கு 1க்கு இடையில போட்டோம்னா f வந்து less than 0 இருக்கு. ஸோ நெகட்டிவ் வருது, f is decreasing. திருப்பி x ஓட வேல்யூ greater than 1 போட்டால் f dash of x வந்து greater than 0. இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இப்போ x ஓட வேல்யூ minus 3யோட கம்மியாக போட்டோம்னா less than minus 3 minus 4 போட்டோம்னா நெகட்டிவ் வரும். minus 4 plus 3 means minus 1. So here minus 5 we get positive. So concave upward. So x greater than 1 போட்டோம்னா suppose 2 போட்டோம்னா positive வரும். So less than minus 3 greater than 1 இருக்கும்போது increasing function இருக்கு. So in between minus 3 and 1 இருக்கும்போது decrease. Suppose I am taking minus 2. minus 2 போட்டோம்னா இங்கே 1, இங்கே minus 2 போட்டோம்னா minus 3. So minus 3 is a negative value. So that it defined in the graph is shown is bigger. So இங்கே concave upward, concave downward is shown. Again plotting the point, here we get the concave downward and concave upward. From the graph லந்து எந்த பாயிண்ட் வந்து concave downward, எந்த concave downward. So I am taking the first interval AB. இந்த interval AB எடுக்கும் போது AB is a concave downward. இங்கே வரை ஸோ tangent இங்கே வரைகிறோம், மேலே வரைஞ்சா concave downward. ஸோ tangent இங்கே மேலே வரைகிறோம், ஸோ concave downward. இங்கே tangent கீழே வரைகிறோம், அதனால concave upward. என்னன்னா BC, ஓப்பன் இன்டர்வல் BC வந்து concave upward. அகைன் CD வந்து concave downward. தென் இங்கே வர tangent வந்து கீழே வரைகிறோம், ஸோ இது concave upward. DE வந்து DE upward, concave upward. கீழே tangent வரைகிறது concave upward. இங்கே வந்து மேலே வரைகிறது concave FG வந்து concave downward. ஸோ இதுதான் கிராஃபில் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ concave upward downward டிஃபைன் பண்ணுறது இந்த கிராஃப்ல இருந்து பாயிண்ட்ஸ் கணக்கு ஓப்பன் இன்டர்வல்ல டிஃபைன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அதாவது வளைவின் தொலை புள்ளி. பாயிண்ட் அக்ராஸ் விச் த டைரக்ஷன் ஆஃப் கான்கேவிட்டி சேஞ்சஸ் இஸ் மாற்ற புள்ளி இஸ் கால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ஸோ இங்கே கான்கே அப்போர்ட் டவுன்வர்ட் இந்த கர்வ்ல இருக்கு. இங்கே f double dash of x greater than 0 இருக்கு. ஸோ கான்கே அப்போர்ட். ஸோ கான்கே டவுன்வர்ட் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து concave upward downward change ஆகுது. So that point is said to be a point of inflection. So இந்த கிராஃப்ல Pன்ற பாயிண்ட் இந்த ஏரியால Qன்ற பாயிண்ட் இங்கே R. So PQR is a point of inflection of the curve. அதாவது ஒரு concave upwardல இருந்து downward இருந்து upward change ஆகிற பாயிண்ட் வந்து point of inflection. So that is shown in the figure. Now define a function f has a point of inflection at point x0. So for சார்புல point of inflection இருந்ததுன்னா x0ல இருந்தால் the concavity changes at x0.
ஸோ upward downward சேஞ்ச் ஆகுது அந்த பாயிண்ட்ல தான் சேஞ்ச் ஆகும் x நாட். ஸோ therefore we can say for a curve to locate a point of inflection at x naught, necessary condition வந்து either f dash of x naught வந்து 0வா இருக்கணும் or f double dash of x naught does not exist. ஒன்று f dash of x naught வந்து 0வா இருக்கணும் or f double dash of x naught வந்து does not exist are the necessary condition for the point of inflection. அதாவது வளைவு மாற்றுப்புள்ளி சோதனை எப்படி கண்டுபிடிக்கணும்? f double dash of c, cன்றது ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் காணத்தக்கது மற்றும் f double dash of c குறியானது x equal to c ஐ கடக்கும் போது மாறுகிறது. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து மாறும் போது சேஞ்ச் ஆகுது. டவுன்ல இருந்து அப்போட அப்போல இருந்து என் சீக்கம் எஃப் ஆஃப் சி ஆனது எஃப்பின் வளைவு மாற்ற புள்ளி ஆகும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வளைவு மாற்ற புள்ளி ஆகும். வளைவு மாற்ற புள்ளி சியில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி காணத்தக்கது எனில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 ஆகும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சிக்கு வேல்யூ வந்து 0 ஆகுன்றாங்க. ஸோ நான் see the problem. இந்த பாயிண்ட் இந்த சார்புக்கு தொலைப்புள்ளியை கண்டுபிடிக்க போகிறோம். So find the point of inflection of the function f defined by f of x equal to x power 4 if it exists. So first you have to differentiate one time, we get 4x cube. Again differentiate, we get 12x squared. Now substituting 0, we get 0. So f double dash of 0 equal to 0. So f does not have point of inflection x equal to 0. ஏன்னா point of inflection at x equal to 0 இல்லை. ஏன்னா x ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும் போது ஏறதான் செய்யுது, நெகட்டிவாக இருக்கும் போது வேல்யூ வந்து ஏறதான் செய்யுது. So f double dash of x equal to 12x squared. So x ஓட வேல்யூ பாசிட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ் போட்டாலும் ஸோ நோ சேஞ்ச் அப் ஆர் டவுன் வரக்கா இல்லை. ஃபார் ஆல் x நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டஸ் நாட் சேஞ்ச் இன் சைன் பாசிங் த்ரூ 0. ஸோ 0 வழியாக போகும்போது டவுன்லோடு அப்போட வந்து டவுன்லோட் சேஞ்ச் ஆகாதனால இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து அட் x equal to 0ல இல்லைன்றோம். Find the value of x for which the graph of the function f divided by f of x equal to 1 by x, x belongs to r minus 0. xன்ற வேல்யூ 0 தவிர மற்ற எந்த எல்லா வேல்யூலும் இருக்கு, rல இருக்க வேல்யூ எடுத்துக்கிறோம். Is concave upward and concave downward. Also find out point of inflection. தொலைப்புள்ளியும் குவிவையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So now first you have to differentiate one time, we get f dash of x equal to minus 1 by x squared. F double dash of x equal to 2 by, again differentiate we get minus 1 by x, again differentiate we get 2 by x cube. So f double dash of x வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னா x ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் தான் f double dash of x வந்து பாசிட்டிவாக இருக்கும். So f double dash of x is greater than 0 if x greater than 0. Then f double dash of x வந்து less than 0 if x less than 0. So now எப்போ வந்து 0வா இருக்கும், அப்போ 0 to infinity பாசிட்டிவ். ஸோ வேல்யூ வந்து 0வா இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் ஸ்லைடில் சாரி இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துட்டே போனால் 0 to infinity கொடுத்து f double dash of x வந்து greater than 0. எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டா f double dash of x வந்து less than 0. ஸோ 0 to infinity, ஓப்பன் இன்டர்வல் 0 to infinity, f of x is concave upward. 0 to minus infinity f double dash of x is, sorry, f of x is concave downward. So infinite. So அப்போ f double dash வந்து does not exist for x equal to 0. x equal to 0 போட்டால் infinity வரதுனால f double dash is exist for all x in domain not at x equal to 0. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த சார்புக்குமே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து இல்லை, x equal to 0 வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாதுன்றோம். ஸோ எக்ஸுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி கான்கேவ் டவுன்லோட் அப்போர்ட் இருக்கணும், 0க்கு அப்புறமும் கான்கேவ் அப்போர்ட் டவுன்லோட் இருந்தால் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும். இங்கே 0ன்ற பாயிண்ட் இல்லாதனால இந்த ஃபங்க்ஷனுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லை. Find the point of inflection for f of x equal to x power 2n plus 1 for all x belongs to r and n belongs to n. So இந்த ஃபங்க்ஷனுக்கு point of inflection கண்டுபிடிக்கிறோம். So first you have to differentiate f dash of x equal to, one time differentiate we get 2n plus 1 into x power 2n. Again differentiate we get 2n plus 1 into 2n into x power 2n minus 1. So concave point of inflection condition necessary condition f double dash of x equal to 0 implies அப்போ இந்த ஃபங்க்ஷன் equal to 0வா இருந்துச்சுன்னா x equal to 0. ஸோ லெஸ் தென் 0 போடும்போது என்ன ஆகும், லெஸ் தென் 0 f double dash of x தான் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் வேல்யூ போடும்போது நெகட்டிவாக வரும். சாரி, எஸ்ஸோட வேல்யூ லெஸ்ஸராக போடும்போது நெகட்டிவாக வரும். தென் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 போடும்போது பாசிட்டிவாக வரும். இப்போ சைன் சேஞ்ச் ஆகுது, 0க்கு கம்மியாக போடும்போது லெஸ்ஸராகவும், கிரேட்டர் தென் போடும்போது சைன் சேஞ்ச் ஆகுது 0 வெளியே போகும்போது. ஸோ இப்போ ஆரிஜின் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to x power 2n plus 1. x equal to 0 எடுத்துக்கிறோம்.
அதுக்கு குறைவா போடும்போது நெகட்டிவும் அதிகமாக போடும் பாசிட்டிவ் வரதுனால பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து x equal to 0. That is origin is the point of inflection of the function f of x equal to x power 2n plus 1. Determine the point of inflection of the function f given by f of x equal to 2x power 5 minus 15x cube and sketch the graph. So in the function, in the சார்புக்கு point of inflection கண்டுபிடிக்கணும். First we have to differentiate one time we get 10x power 4 minus 45x squared. Again differentiate we get 40x cube minus 90x. Now f double dash of x equal to 0. So condition for the point of inflection is f double dash of x equal to 0. So equate to 0 பண்ணோம்னா 40x into x squared minus 9 by 4 equal to 0. So x equal to 0 or x equal to plus or minus 3 by 2. So அப்போ x ஓட value 0, 3 by 2, minus 3, 3 points கிடைச்சிருக்கு. இப்போ minus 3 by ஓட lesser minus 3, less than minus 3 by 2 போட்டோம்னா f of x, f double dash ஓட x வந்து less than 0. அதாவது x ஓட வேல்யூ லெஸ் தேன் மைனஸ் 3/2 போட்டோம்னா நெகட்டிவ் சைன் வருது. ஸோ கான்கேவ் டவுன்வர்ட். ஸோ minus 3/2க்கும் 0க்கும் இடையில இருக்க வேல்யூஸ் போட்டோம்னா கான்கேவ் அப்வர்டாக இருக்கு. அடுத்து 0க்கும் 3/2க்கும் பிரிச்சோம்னா மைனஸ் கான்கேவ் டவுன்வர்ட். கிரேட்டர் தென் 3/2 போடும்போது கான்கேவ் அப்வர்ட். ஸோ நமக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கிறது 3/2, சாரி 3/2, 0. ஸோ இப்போ மைனஸ் 3/2ஓட கம்மியாக லெஸராக போட்டோம்னா நமக்கு கான்கேவ் டவுன்வர்டு. minus 3/2 to 0 போடும்போது upward, 0 to 3/2 போடும்போது downward, then 3/2 ஓட greater போடும்போது downward. So point of inflection வந்து 3 points கிடைக்குது. அதாவது graph changes from concave downward to concave upward at x equal to minus 3/2. So concave upward to concave downward x equal to 0. And concave downward to concave upward equal to x equal to 3/2. So point of inflection என்னன்னா minus 3/2 corresponding function value f of minus 3/2. 0, f of 0 and 3/2, f of 3/2 are the point of inflection. அதாவது p என்ற வேல்யூ minus 3/2, இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 567/16. 0ஓட ஆரிஜினில் வந்து 3 points are point of inflection for the event function. So this is the graph is shown is below. So this is the graph concave downward less than minus 3/2 போது இந்த ஏரியா வரும். So less than minus 3/2 concave downward. இங்கே 3/2 to 0 போடும்போது concave upward. So tangent இப்படி வரைவோம் concave upward. Then 0 to 3/2 concave downward. Then 3/2 to infinity we get concave upward. So 3 point of inflection இங்க இருக்குது P, O and Q. So determine the concavity and point of inflection for the function f of x equal to 2x minus 5 whole power 1/3 plus 1. So first you find out the first derivative. Differentiation of this term 1/3 into 2x minus 5 whole power 1/3 minus 1, that is minus 2/3 into differentiation of 2x minus 5 is into 2. So now 2/3 into 2x minus 5 whole power minus 2/3. Again differentiate we get 2/3 into minus 2/3, that is minus 4/9. 2x minus 5 whole power 2/3 minus 1 is we get minus 5/3 into 2. So we get minus 8/9 into 2x minus 5 whole power minus 5/3. So now f double dash of x equal to 0, we get x equal to 5/2. I am taking x less than 5/2. So x value is less than 5/2. F double dash of x is greater than 0. So f is concave upward. So x oda value lesser 5/2 lesser எடுக்கிறேன்னா, suppose I am taking 2 எடுத்தோம்னா we get a negative 2 means we get minus 1 here minus plus, so positive வருது concave upward. So minus infinity to 5/2 we get f double dash is வந்து lesser greater than 0 இருக்கறதுனா concave upward. When x is greater than 5/2, so x greater than 5/2 இருக்கும்போது f double dash of x is less than 0. So concave downward 5/2 to infinity. So lesser இருக்கும்போது 5/2 to minus infinity we get a concave upward. 5/2 to infinity we get a concave downward. So point of inflection at the point 5/2. So we get f double dash of x equals 0. F double dash does not exist since f double dash of x வந்து equal to 0 ஆக்கணும். கண்டிப்பா f double dash of வந்து it never it equal to 0. So இதுதான் point of inflection. 5/2ன்றது தான் point of inflection. So 5/2 into f of 5/2, that is 1, is the point of inflection. Is shown in the figure. Here is a point 5/2. 1, 5/2 is shown. So this is the point of in the curve வந்து இந்த இடத்துல தான் point of inflection இருக்குது. இது வந்து downward upward இருக்கு, இது downward.
So this is the point of inflection at the point 5/2, 1. Next, radius of curvature. அதாவது வளைவின் அச்சை கண்டுபிடிக்கிறது. Radius of curvature of the curve at a particular point is defined as the radius of the approximating circle. அதாவது ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அந்த பாயிண்ட் ஒரு கர்வ்ல சேஞ்ச் ஆக ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது அதோட வேல்யூ என்னன்றதான் கண்டுபிடிப்போம். So K of C equal to F dash of C divided by 1 plus F dash of C whole square whole power 3/8. This is a formula to find out the curvature. Reciprocal of the curvature is known as a radius of curvature. So radius of curvature is denoted by rho of C at the point C. So rho of C equal to 1 by K of C. Condition is if K of C not equal to 0. So this is the வளைவோட அச்சு கண்டுபிடிக்கிறது radius of the curvature. So see the figure here. So now the curvature is this one. I'm taking the point here. I draw a circle from this point. So the radius varies. Suppose we're taking a point here, draw a circle with the radius will change. So that is the formula to find out the radius of curvature. Find the radius of curvature for the cube y equal to 2x cube minus x plus 3 at x equal to 1. So இந்த சார்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கியூபிக் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க y equal to 2x cube minus x plus 3 at the point x equal to 1. So first you have to find out dy by dx. So dy by dx is equal to 3x squared minus 1. So at the point 1, so the 6x squared minus 1 at the point 1 போடும்போது 6 minus 1, 5. So you have to find out f of 1 whole square, that is 25. Again differentiate, we get 12x. So f double dash of 1 equal to, substitute x equal to 1, we get 12. Now substituting the radius of curvature formula, rho equal to 1 plus f dash of c whole square whole power 3/2 divided by f double dash of c. So 1 plus 25 whole power 3/2 divided by 12 approximately equal to 11.05. இந்த சார்புக்கு radius of curvature வந்து 11.05. அடுத்த equation of the tangent and normal. அதாவது வளைவின் தொடுகோட்டின் செங்குத்து கோட்டின் சமன்பாடு. இது வளைவோட தொடுகோடு. அந்த வளைவில் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ற கோடு வந்து டேஞ்சன்ட், அதாவது தொடுகோடு. அந்த பாயிண்ட் ஏன்ற புள்ளியிலேருந்து தொடுகோடு வரைகிறோம். அதுக்கு செங்குத்தான ஒரு கோடு ஏ வழியாக போறது வந்து நார்மல் லைன் சொல்றோம், செங்குத்து கோடு. அதனோட சமன்பாட்டை இப்ப பார்ப்போம். We know the equation of straight line passes through the point x0 y0 with finite slope m is given by. அதாவது ஒரு கோட்டின் சமன்பாடு x0 y0 புள்ளி வழியாக போகும்போது அதோட சாய்வு எம்மாக இருக்கும்போது என்னன்னா சமன்பாடு கோட்டின் சமன்பாடு y minus y0 equal to m into x minus x0. So slope in the point at the point x0 y0 is given by, slope is nothing but dy by dx at the point x0 y0. dy by dx x0 y0 is denoted by f dash of x. x in இடத்துல x0 replace பண்ணா dy by dx at x0 y0 equal to f dash of x0. So இப்போ m என்ற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், f dash of x0. அப்ப தொடுகோட்டின் சமன்பாடு என்னன்னா y minus y0 equal to f dash of x0 into x minus x0. இதுவே செங்குத்து கோட்டின் சமன்பாடு வந்து சாய்வோட தொடுகோட்டின் சாய்வுடன் தலைகீழா எடுத்துக்கணும் ஒரு மைனஸ் சைனோட. அதான் வந்து ஸ்லோப் ஆஃப் த நார்மல் லைன். அதாவது ஸ்லோப் நார்மல் இஸ் பர்பெண்டிகுலர் டு டான்ஜென்ட், அதுக்கு செங்குத்தா இருக்கிறதுனால ஸ்லோப் ஆஃப் த நார்மல் லைன் f of x equal y at the function at the point x0 y0 is given by, அங்க f dash of x0 எடுத்துக்கிட்டோம் ஸ்லோப்பு, இங்க -1 by f dash of x0 செங்குத்தா இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால. ஸோ f double dash of x0 வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் டு த கர்வ் இஸ் y minus y0, m என்ற இடத்துல இங்க -1 by f dash of x0 into x minus x0. சிம்பிளிஃபை பண்ணனா y minus y0 into f dash of x0 plus x minus x0 equal to 0. இது வந்து செங்குத்து கோட்டின் சமன்பாடு ஆகும். Find the equation of the tangent and normal to the curve. அதாவது தொடுகோட்டின் செங்குத்து கோட்டின் சமன்பாடு எந்த சார்பு கர்வ் கொடுத்துருக்காங்க, வளைவு கொடுத்துருக்காங்கன்னா y equal to 2 into root of ax. ஏன்றது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நான் கன்சிடர் த கர்வ். இந்த கர்வ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சாய்வு கண்டுபிடிச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் dy by dx. ஸோ 0 y equal 0. அப்ப x equal to 0 y equal to 0 பாயிண்ட் தவிர மற்ற பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ x is not 0, y not equal to 0, y will be 0 only if x is a
0. So x 0 இருந்தா so அந்த பாயிண்ட் மட்டும் ஆரிஜினை விட்டுட்டு கன்சிடர் பண்ணாம மற்ற பாயிண்ட் எடுத்துக்கோம். So slope of the tangent at the point x naught y naught. So slope of the point dy by dx at x naught y naught is 2a by y naught. So normal எடுத்துக்கணும்னா இதோட reciprocal minus sign. So minus y naught by 2a. So equation of tangent வந்து y minus y naught equal to m into x minus x naught. So 2a by y naught. So simplify. And so equation of the tangent normal is y minus y naught, reciprocal of the slope is minus y naught by 2a x minus x. Simplify panna we get the equation 2ay equal to 2ay naught plus x naught y naught minus xy naught. This is the equation of the normal, அதாவது செங்குத்து கோட்டின் சமன்பாடு. For the வளைவு y equal to 2 into root of ax ஓட செங்குத்து கோட்டின் சமன்பாடு. ஸோ இதுதான் கர்வு, இதுதான் வளைவு. அதுவும் அந்த புள்ளி வழியா போற கோடு தான் டேஞ்சன்ட் தொடுகோடு. அதுக்கு செங்குத்தாக அந்த புள்ளி வழியா போறது தான் நார்மல். ஸோ இதோட சமன்பாடையும் கண்டுபிடிச்சிருக்கோம். Find a point on the curve f of x equal to minus x cube plus 6x square at which the tangent line is horizontal. இந்த கர்வ்ல tangent line வந்து எப்ப ஹரிசாண்டலா இருக்குன்னு கேக்குறாங்க. So now horizontal line கண்டுபிடிக்கணும்னா we have to slope equal to equate to 0 substitute பண்ணணும். So f dash of x கண்டுபிடிக்கிறோம். So f dash of x na minus 3x squared plus 12x equal to 0. Now equate to 0 we get x equal to 0. x common எடுத்தா x plus 4 இருக்கும். That is x equal to x minus 4 இருக்கும். So x equal to 4. So x equal to 0 or x equal to 4 தான் horizontal tangent line இருக்கும். So now see the graph. So to find the point we know that 0 இருக்கும்போது அது y ordinate வந்து 32. அதாவது ஃபங்க்ஷன் என்னன்னா 0 இருக்கும்போது f of x 0 தான். x வந்து 4 இருக்கும்போது 4 cube 64, இங்கே ஒரு 24 minus 1 36. ஸோ இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 36. 4 இருக்கும்போது 32. ஸோ இங்கே பாயிண்ட் என்ன 0 ஒரு டேஞ்சன்ட் லைன், இங்கே தான் இதுதான் டேஞ்சன்ட் லைனு. இங்கே 4,2ல இங்கே ஒரு டேஞ்சன்ட் லைன், ஸ்லோப் வந்து இங்கே 0 இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ tangent line, horizontal tangent line. Find the equation of the tangent and normal at the point theta equal to pi by 4 to the curve is given by. இங்கே வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு கர்வா கொடுத்தாங்க. இப்போ கர்வ் வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. x equal to a cos cube theta, y equal to a sin cube theta at the point theta equal to pi by 4. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸை வந்து தீட்டாவில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், ஒய்யின் தீட்டாவில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைன் டிஒய் பை டி தீட்டா. தீட்டாவில் பண்ணும்போது 3a சைன் கியூப் தீட்டாவை பண்ணும்போது 3a சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டா பண்ணும்போது காஸ் தீட்டா. அதேமாரி இங்கே எக்ஸ் தீட்டாவால் பண்ணும்போது 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா பண்ணும்போது சைன் தீட்டா. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து டிஒய் பை டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ் பை டி தீட்டா. ஸோ சப்ஸ்டியூட் 3a சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை minus 3a cos squared theta into sin theta. 3a getting cancelled, then sin getting cancelled, cos getting as remaining term is sin theta by cos theta, which is equal to minus tan theta. So we get the slope dy by dx equal to minus tan theta at the point pi by 4. Now substitute theta equal to pi by 4, we get 1, that is 45 degree. Tan 45 is 1, so minus 1. So this is the curve for the given equation. So we get the tangent from the curve and normal to the normal of this equation. So find the equation of the tangent and equation of the normal. So tan pi by 4, that is minus 1. Slope of this curve, reciprocal of minus 1 is 1 and put negative sign, we get plus 1. So slope of the normal is to be 1. Now find out the value of cos theta pi by 4, that is cos 45 is 1 by root 2, sin 45 is 1 by root 2. Here x equal to a cos cube theta, that is a into cos cube theta. 1 by root 2 is whole cube, we get 2 into root 2. So we get x equal to a into 2 root 2. Again y equal to a sin cube theta. So a into sin cube theta is 1 by root 2 whole cube, we get 1 by 2 into root 2. So x equal to a by 2 root 2, y equal to a by 2 root 2. Equation of the tangent at the point a by 2 root 2, a by 2 root 2 is. So this is the point y x0 and y0. So equation of the tangent y minus y0 equal to slope m into x minus x0. So y minus a by 2 root 2 minus 1 into x minus a by 2 root 2. Simplify, we get x plus y equal to a by root 2. And then root 2 into x plus y equal to a. This is the equation of the tangent. Then equation of the normal is simply how to substitute here plus 1. So equation of the normal is y minus a by 2 root 2 equal to 1 into x minus a by root 2. Simplify, we get y equal to x.
So this term getting cancelled. So y equal to x. The angle of intersection of two ரெண்டு வளைவு வெட்டி கொள்ற அதுக்கு இடப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்கிறது தான் angle of intersection of two curves. இங்க என்ன எடுத்துக்கணும், f of xன்னு ஒரு கர்வும், இதான் f of x ஒரு கர்வ், g of x ஒரு கர்வ், ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் வந்து p. அந்த இடத்துல மேக் பண்ற ஆங்கிள் தான் தீட்டா. அந்த தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் angle of intersection of two curves. Angle of intersection of two curve is the acute angle. இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், குறுகுன ஆங்கிளா இருக்கும். ஸோ acute angle between the tangent. ஸோ இங்கே வந்து tangent இந்த பாயிண்ட் வரையறோம், இங்கே இந்த tangent. ஸோ இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட ஆங்கிள் தான் between the tangent to the curve at the point of intersection. That angle is said to be the angle of intersection of two curves. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும், கன்சிடர் டூ கர்வ்ஸ். ஒரு கர்வ் வந்து f of x, இன்னொரு கர்வ் வந்து g of x. மீட் பண்ற பாயிண்ட் வந்து ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் வந்து x1 y1 be the point of intersection of these two curves. To find the angle of these two curves, we should draw the tangent to this point at the point of intersection. ஸோ அதுக்களோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கு tangent வரையணும். The acute angle between the two tangent is the angle between the given curves f of x and g of x. ஸோ ரெண்டுத்துக்குள்ள அக்யூட் ஆங்கிள் தான், இடையில ரெண்டு டேஞ்சன்ட்டுக்குள்ள இடையில இருக்க அக்யூட் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ கர்வ்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். m1 be the slope of the tangent to the curve f of x at x1 y1. ஸோ அப்போ m1 ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து f of x, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். df of x by dx at x1 y1. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து x1 1, அந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி m2 be the slope of the tangent to the curve g of x at x1 y1. அதாவது m2 equal to differentiation of g of x with respect to x at x1 y1. Theta be the acute angle intersection between the two given curves. So இது thetaன்றத ரெண்டு tangent இடையில உள்ள angle. So tan theta can be written as m1 minus m2 difference divided by 1 plus m1 into m2. This is the formula to find out the angle of intersection of two curves. அதாவது angle of intersection of two curves னா ரெண்டோட கர்வோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். So tan theta equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2. Steps to find the angle between two curves. So first என்ன பண்ணும், find the point of intersection of the curve by putting the value of y from the first curve in the second curve. First ரெண்டு curve கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து point of intersection கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், எங்க ரெண்டு மீட் பண்றதா பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அது சிம்பிளிஃபை பண்ணா we get the points. ஸோ அதுதான் point of intersection of two curves. அடுத்து find the slope of the tangent. ஃபர்ஸ்ட் கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணா we get m1. செகண்ட் கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி at the point of intersection சப்ஸ்டியூட் பண்ணா we get m2. ஸோ m1 m2 தெரிஞ்சதுனால tan theta equal to simply substitute m1 minus m2 divided by 1 plus m1 m2. That is the angle between the two curves. So condition for the orthogonal curve. So ரெண்டு curve orthogonal செங்குத்தா இருக்கு அப்படின்னு எப்படி கண்டிஷன்னா, m1 into m2 வேல்யூ -1 வந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ π/2. ஸோ m1 into m2 equal to -1னா தீட்டா equal to π/2. ஸோ அப்போ ஆர்த்தோகனல். ஸோ ரெண்டும் ரைட் ஆங்கிளா இருக்கு, ஒன்று செங்குத்தா இருக்குன்னு. இல்லை m1 equal to சைபர் ஆகும், m2 வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா the curves are orthogonal. அப்படி இருந்தாலும் the curve ரெண்டும் ஆர்த்தோகனலா இருக்கு. இல்லை m1 equal to m2 இருந்து ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா the curve touch each other. the curve வந்து ஒன்று தொட்டு கொடுதுன்றது m1 equal to m2. These are the condition for the orthogonal curves. Angle between the curve xy equal to 2, y square equal to 4x. ஸோ இங்கே ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு கர்வில் இன்னொரு கர்வை சப்ஸ்டியூட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ now xy equal to 2ன்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், y square equal to 4x. இப்போ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து y equal to 2/x. 2/xன்றத y square equal to 4x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2/x whole squareனா 4/x squared equal to 4x. 4 கேன்சல் ஆயிரும். அப்போ x cube equal to 1, x equal to 1. அப்போ x equal to 1 தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 2. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 1,2. ஸோ 1,2ன்ற பாயிண்ட்ல ரெண்டு கர்வ் மீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ the point of intersection 1,2 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, xy equal to 2. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். x into y பண்ணும்போது dy by dx plus y into x பண்ணும்போது 1, இங்கே 0. ஸோ அதை சிம்பிளை பண்ணா ஸோ we get x into dy by dx plus y. ஸோ dy by dx equal to minus y by x. At the point 1,2 xக்கு பதிலாக 1, yக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் -2. ஸோ m1ஓட வேல்யூ -2. அதேமாரி செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்.
So y squared equal to 4x. 2y into dy by dx equal to 4. 2y into dy by dx equal to 4. dy by dx equal 4 by 2y. So 4 by 2y varum. At the point 1 comma 2 substitute panna. So we get 2 by 2 which is equal to 1. So now angle between the two curve is given by tan theta equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2 modulus of. So now substituting the value for m1 is minus 2 minus 1 divided by 1 plus of 1 minus 2. So we get 3. Theta equal to tan inverse of. Tan theta equal to 3. So theta equal to tan inverse of 3. So this is a formula to find out the angle of intersection of two curves. So next curve, the line tangent to the curve, ரெண்டு curve கொடுத்துருக்காங்க at the origin originல intersect ஆகுது at an angle theta is equal to pi by 2 ன்ற சொல்லும். So now I am taking the first curve y cube minus x squared y plus 5y minus 2x equal to 0. So differentiate, இதை first differentiate பண்றோம். 3y squared into dy by dx minus x squared upon 2xy. அடுத்து x squared வச்சுட்டு y பண்ணும்போது minus x squared dy by dx plus 5 into dy by dx minus 2 equal to 0. Take dy by dx outside, we get 3y squared minus x squared plus 5 equal to, இங்கே 2 right hand side 2, இங்கே right hand side 2 plus 2xy. So dy by dx equal to 2 plus 2xy divided by 3y squared minus x squared plus 5. இந்த ரெண்டு கர்வ் எங்க இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆரிஜின்ல. அப்ப taking the point 0, 0. So substituting 0, 0, here we get 2. Here substitute 0, 2 by 5. So m1 oda value 2 by 5. Again differentiate second equation. So differentiate we get 2x minus x cube வச்சுட்டு x square y square பண்ணா 2y into dy by dx minus y square வச்சுட்டு x cube பண்ணா 3x squared plus 5 plus 2 into dy by dx. So இதை differentiate பண்ணு. So I am taking dy by dx outside. Here we get, first we get 2 minus 2y x cube. Right hand side we get it as minus 2x plus 3x squared y squared minus 5. Now dy by dx equal to this term divided by 2 minus 2y x cube. Now substitute 0, 0. So here we get minus 5. Here we get 0. So 2 minus 5 by 2. So m1 into m2 we get 2 by 5 is m1. m2 is minus 5 by 2. So we get minus 1. The two curves are orthogonal. So theta equal to pi by 2. The angle pi between the tangent and the radius vector of the curve r equal to f of theta. So angle pi ஆகும் tangent radius vector. The curve என்ன கொடுக்குறோம் r equal to f of theta. r in the terms of theta at a point theta is given by tan pi equal to r into d theta by dr. So tan pi எப்படி எடுத்துக்கணும் r into d theta by dr. Find the angle of intersection of the curve. So curve is given. ரெண்டு curve கொடுத்திருக்காங்க. r equal to, இங்கே வந்து parametric r equal to a into sin 2 theta and r equal to a cos 2 theta at the point p வந்து a by root 2 pi by 8. So now p satisfies the equation. r equal to இதை எடுத்துக்கிறோம். First pi 1, first angle வந்து pi 1 எப்படி எடுத்துக்கிறோம்னா tangent to the r equal to a sin 2 theta. So tan pi 1 என்னது r into d theta by dr. இது என்ன எழுதிக்கலாம் r divided by dr by d theta. r ன்றது a sin 2 theta dr by d theta. So இதை differentiate பண்ணா sin theta differentiate பண்ணா cos 2 theta into 2. So 2a cos 2 theta. So a getting cancelled. Now theta equal to pi by 8. So we get pi by 4. That is so 1 by root 2, 1 by root 2 getting cancelled. So we get 1 by 2. So 1 by 2 tan theta, tan 2 theta. So now substitute pi by 4, pi by 8. That is pi by 4. That is 1. So we get 1 by 2. So tan pi 1 is 1 by 2. Similarly, find out for pi 2. Tan pi 2 equal to r into d theta by dr, which is equal to, differentiate we get 1 by 2 minus 1 by 2 into cot 2 theta. Reciprocal of this term we get there 1 by 2 into cot 2 theta. So we get minus 1 by 2. So formula for find out the angle between the two curves is tan of pi 1 minus pi 2, which is equal to, that is m1 minus m2. Tan pi 1 minus tan pi 2 divided by 1 plus m1 into m2. That is 1 plus m1 into m2. So 1 by 2 plus 1 by 2. Here minus 1 by 2. Here formula minus we get plus 1 by 2 divided by 1 minus 1 by 2 into 1 by 2. So we get 1 minus 1 by 2. Simply we get 4 by 3. So pi 1 minus pi 2 equal to tan inverse of 4 by 3 or 53.13 degree, which is the angle for the
between the two curves. Singular point அதாவது ஒற்றை புள்ளி, அதாவது ஒரு புள்ளி வழியாக நிறைய curve போடுச்சுன்னா அது வந்து ஒற்றை புள்ளின்றோம். If k branches of a curve passes through the point, so இதிலிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து k branches போடுச்சுன்னா we say that f of x on the curve f of x comma y equal to 0 and k greater than 1. K என்ற வேல்யூ வந்து கண்டிப்பா greater than 1 இருக்கும். Then P is said to be a singular point or multiple point, ஒற்றை புள்ளி or multiple point of order k. ஸோ இந்த கிராஃப்ல இருந்து ஒரு புள்ளி வழியாக ரெண்டு கர்வ் போகுது. ஸோ இது வந்து மல்டிபிள் டபுள் பாயிண்ட் சொல்லுவோம் ஆர் மல்டிபிள் பாயிண்ட். இந்த ஒரு புள்ளியிலேருந்து 3 கர்வ் போகுது. ஸோ இது மல்டிபிள் பாயிண்ட். மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் 2 இஸ் நோன் as a டபுள் பாயிண்ட், ரெட்டை புள்ளின்றோம். மல்டிபிள் பாயிண்டோட ஆர்டர் வந்து 2 இருந்துச்சுன்னா அதோட வந்து ரெட்டை புள்ளின்றோம். ஸோ டபுள் பாயிண்ட் இஸ் நோன் as நோடு. டபுள் பாயிண்ட் ரெட்டை புள்ளியை வந்து நோடுன்னு எப்போ சொல்கிறோம்னா the two tangent at the point are real and distinct. இதுதான் ரெட்டை கர்வருக்கு மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு நோடுன்றோம். இந்த பாயிண்ட் நோடு. அதில் டேஞ்சன்ட் வரைகிற போது இந்த டேஞ்சன்ட் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும். இந்த டேஞ்சன்ட் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்தால் we say that is a நோடுன்றோம். அடுத்து கஸ்ப். கஸ்ப்னு இந்த டேஞ்சன்ட்டில் டூ டேஞ்சன்ட் ஆர் ரியல் அண்ட் கோயின்சிடென்ட். ரெண்டு டேஞ்சன்ட்டும் ரியலாக இருக்கும், ரெண்டு கோயின்சிடென்ட் ஆனதுனா தட் இஸ் டு பி ஏ கஸ்ப்ன்றோம். அடுத்ததாக கான்ஜுகேட் ஐசோலேட்டட் பாயிண்ட். ஸோ திஸ் அ கர்வ், திஸ் அ பாயிண்ட், த டூ இமேஜின் டேஞ்சன்ட் ஆர் இமேஜினரி, டூ டேஞ்சன்ட்ஸ் ஆர் இமேஜினரியாக இருந்தால் we say that is a conjugate or isolated point. So node, cusp and isolated point. Determine whether the graph of the given function has a vertical tangent or a cups at the origin. So vertical tangent இருந்தா or a cups இருந்தா, அதாவது cupsனா ஆர்டர் வந்து 2 இருந்துச்சுன்னா at the origin கேட்கணும். So y cube equal to x squared into x plus 3 the whole cube. So first to find out the multiply the x square, sorry, taking power cubic power on both sides, we get y equal to 2 by 3 x plus 3. Now multiply x power 2 by 3 inside the bracket, so we get x power 5 by 3 plus 3 into x power 2 by 3. Now differentiate y dash equal to 5 by 3 x power 5 by 3 minus 1, that is 2 by 3 plus, here differentiate we get 3 into 2 by 3, 3 getting cancelled, so we get 2 into x power 2 by 3 minus 1 is minus 1 by 3. So 1 by 3 into bring 5 x power 2 by 3 plus 6 multiplied by 6 x power minus 1 by 3. So here we get simplify, take minus 1 by 3 outside, we get 5x plus 6. So now x tends to minus, x tends to 0. X tends to 0, we get a value is a minus infinity. So y tends to nearer to minus left hand limit 0 left hand limit, we get y dash is minus infinity. When x tends to 0 positive value of 0, we get a y dash tends to plus infinity. In this case y dash approaches plus infinity from one side point, minus infinity other point. The curve is said to have cups at the point. So ஒரு plus 0 கூட நியராக இருக்க நெகட்டிவ் வேல்யூ போட்டால் மைனஸ் இன்ஃபினிட்டி வருது, 0 பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் போட்டோம்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வர்றதுனால இது கப்ஸ்ன்றான். ஸோ பாயிண்ட் அட் ஆர்டர் 2. ஸோ இது மல்டிபிள் டபுள் பாயிண்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு x பவர் 1 by 3 into x plus 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண y dash equal to multiply. ஸோ x பவர் 1 plus 1 by 3 is 4 by 3. So differentiate, we get 4 by 3 into x power 4 by 3 minus 1 is x power 1 by 3 plus x power 1 by 3. Differentiate panna 1 by 3 into x power minus 2 by 3. Take x power minus 2 by 3 outside, 1 by 3 into x power minus 2 by 3, we get 4x plus 1. So now the negative value of 0 கொடுத்தோம்னா is get a f dash வந்து tends to infinity, y dash tends to, sorry, y dash tends to in minus infinity, plus infinity கொடுத்தோம்னா plus infinity, plus infinity. So y dash plus y dash tends to infinity as x tends to 0, both the sides. This is vertical tangent occur at the origin. So plus infinity கொடுத்தா இப்படி சேஞ்ச் ஆகுது, கர்வ் இப்படி போகுது, மைனஸ் இந்த கர்வ் ஆகுது. ஸோ டேஞ்சன்ட் வந்து வெர்டிக்கல் டேஞ்சன்ட் அக்கர் அட் த ஆரிஜின். ஸோ இங்கே வந்து ஆரிஜின் வழியாக தான் இந்த வெர்டிக்கல் டேஞ்சன்ட் அக்கர் ஆகுது. ஸோ நவ் வி சி த summary of the above what we thought. F double dash of x greater than 0. First எனக்கு வந்து கான்வெக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சுன்னா f double dash of x வந்து greater than 0 on some interval, then f is convex. ஸோ கான்வெக்ஸ்னா என்னது, குழிவு எப்படி கண்டுபிடிச்சுன்னா f double dash செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ வந்து greater than 0 இருக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ அந்த இன்டர்வல்ல
இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கான்வெக்ஸ்ன்றோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் எஃப் இஸ் கான்கேவ் ஆன் இட்ன்றோம். ஸோ அது வந்து கான்கேவ்ன்றோம். ஸோ அடுத்தது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எப்போ கண்டுபிடிக்கணும், என்ன கண்டிஷன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் ஆர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா எஃப் டேஷ் சேஞ்சஸ் சைன் இன் பாசிங் த்ரூ எக்ஸ் நாட். எஃப் டேஷோட சைன் வந்து எக்ஸ் நாட்டுக்கும் முன்னாடியும், அதாவது லெஸ் தென் எக்ஸ் நாட்டுக்கும் கிரேட்டர் தென் எக்ஸ் நாட்டுக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், மாற்றுப்புள்ளின்றோம். திஸ் மீன்ஸ் த டேஞ்சன்ட் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் crosses the graph at this point. அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் at the point C on the function f is given by rho of c equal to 1 plus f dash of c the whole square whole power 3/2 divided by modulus of f double dash of c. So this is a radius of curvature. Curvature formula, reciprocal of the curvature is k of c equal to 1 by rho of c. So equation of the tangent, அதாவது தொடுகோட்டின் சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சோம், y equal to f of x க்கு y minus y naught equal to f dash of x naught into x minus x naught. இதுவே நார்மலுக்கு y minus y naught equal to minus 1 by f dash of x naught into x minus x naught. அடுத்த curve has a vertical tangent இருந்துச்சுன்னா dx by dy equal to 0 at this point. So tangent horizontal dy by dx equal to 0, vertical tangent இருந்துச்சுன்னா dx by dy equal to 0. The angle theta of intersection of two curves y equal to f of x and y equal to g of x is the acute angle between the tangent at the point of the curve. It is given by tan theta equal to, that is m1 rather f dash of x minus g dash of x divided by 1 plus m f dash of x into g dash of x. So orthogonal condition என்ன, m1 m2 equal to minus 1, அதாவது y equal to f of x y equal to g of x இருந்துச்சுன்னா, ரெண்டு curve இருந்துச்சுன்னா orthogonal at the point x naught y naughtனா m1 into m2 equal to minus 1, that is f dash of x naught g dash of x naught equal to minus 1. Angle pi between the tangent and radius vector of the curve r equal to f of theta at the point theta is given by tan pi equal to r into d theta by dr. At the k branches of a curve passing through the point on the curve f of x comma y equal to 0 and k greater than 1, then p வந்து என்ன சொல்றோம், singular point or multiple point of order k. Singular point of order 2 are known as a double point சொல்றோம். Double point எப்போ சொல்றோம், நோடு கஸ்பு கான்ஜுகேட் சொல்றோம் எப்பன்னா according as a tangent. Two tangent at the point are real and distinct இருந்தா நோடுன்னு சொல்றோம், ரியல் அண்ட் பட் கோயின்சிடென்ட் தான் கஸ் பண்றோம். அடுத்தது வந்து இமேஜினரியா இருந்துச்சு அந்த tangent வந்து கான்ஜுகேட் பண்றோம். So next we see the asymptote. Asymptote parallel to the axis and oblique, slant or oblique asymptotes பார்ப்போம். அதாவது asymptotesன்றது என்னன்னா, ஒரு straight line is said to be asymptote to a curve if a point p move infinity along the curve. அதாவது தான் curve, இதான் ஒரு straight line. The point p moves along the straight line வழியா போகுது. அந்த perpendicular distance வந்து 0 ஆகும்போது we say the asymptote parallel to the axis. அதாவது a straight line is said to be asymptote to a curve. A straight line is said to be a asymptote to a curve. இந்த curveக்கு இந்த straight line asymptote சொல்றோம். If a point p, if the point p moves to infinity, p வந்து அப்படியே மூவ் ஆயிட்டே போகுது infinity along the curve, இந்த perpendicular distance, இந்த curveக்கும் இந்த லைனுக்கும் இடையில இருக்க perpendicular distance tends to 0. அந்த distance வந்து 0வா ஆகும்போது we say that asymptotes parallel to the axis. அதாவது தொடுகோடுகள், தொடுகோடுன்றது y equal to f of x என்ற ஒரு வளைவரை எடுத்துக்கிறோம். அதுல இன்ஃபினிட்டியில் தொடும் தொடுகோடு, இன்ஃபினிட்டில போய் டச் பண்ற தொடுகோடு தொடுகோடு ஆகும். இன்ஃபினிட்ல அந்த லைன் வந்து டச் பண்ணும்போது அது தொடுகோடு ஆகும். அதாவது வளைவரை மீது உள்ள புள்ளி கந்தலியை, அதாவது இன்ஃபினிட்டியை நெருங்கும் போது வளைவிற்கும் கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் பூஜ்ஜியத்தை நெருங்கும் வகையில் உள்ள கோடு தொடுகோடு ஆகும். ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, கீழே ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் செங்குத்து தூரம் பீக்கும் அந்த லைனுக்கும் உள்ள செங்குத்து தூரம் 0வா ஆகும்போது அது என்ன தொடுகோடுன்றாங்க. அதுல 3 வகைப்படும். அவை கிடைமட்ட தொடுகோடு என்பது எக்ஸ் அச்சுக்கு இணையாகும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையாகும். அதாவது y equal to f of x என்ற வளைவரைக்கு லிமிட் x tends to plus infinity f of x equal to L அல்லது x tends to minus infinity, x ஓட வேல்யூ மைனஸ் infinity போட்டா f of x equal to L n y equal n என்ற கோடு கிடைக்கமட்ட தொடுகோடு ஆகும்.
அப்போ இது கிடைமட்ட தொலைத்தொடுகோடு ஆகும். இப்படி வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் மைனஸ் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ எல்லாம் வந்துச்சுன்னா அது கிடைமட்ட தொலை தொடுகோடு ஆகும். ஹரிசான்டல் அசிம்ப்டோட்ஸ் ஆகும். நிலைக்கூத்து தொலைத்தொடுகோடு, அதாவது ஒய் அச்சுக்கு இணை ஆகும். ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற வளைவுக்கு எக்ஸ்டென்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஏவும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரணும். எக்ஸ்டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி ரைட் ஹேண்ட் லிமிட் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் எனில் எக்ஸ் ஈக்குவல் ஏ என்ற கோடு நிலைக்கூத்து தொலை தொடுகோடு ஆகும். வெர்டிக்கல் அசிம்ப்டோட் ஆகும். அடுத்து சாய்ந்த தொலைக்கோடு, அது ஸ்லாண்டிங் அல்லாட்டி ஒப்ளிக். ஒரு சாய்ந்த தொலை தொடுகோடு தொகுதியில் உள்ள பல்லுறுப்புக்கோவை பாலினாமியில வரிசை பகுதியில் உள்ள பல்லுறுப்புக்கோவையின் வரிசையை விட அதிகமாக இருந்தால் வரும். அதாவது ஒரு சாய்ந்த தொலை தொடுகோடு தொகுதியில் உள்ள பல்லுறுப்பு, அது பாலினாமியல் கோவையில் வரிசை பகுதியில் உள்ள பல்லுறுப்புக்கோவையின் வரிசையை விட அதிகமாக இருந்தால் வரும். ஸோ இதுல இருந்து இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம எக்ஸ் அசிம்ப்டோட்ஸை கண்டுபிடிக்க போறோம். Prove that the x-axis is an asymptote of the curve y equal to 10 by 1 plus x. So, x oda value, from the equation we see that y tends to 0. இங்கே x க்கு infinity போட்டா y oda value 0 ஆகும். x க்கு minus infinity போட்டா y oda value 0 ஆகும். So, அப்ப x equal to infinity plus infinity minus infinity க்கும் y oda value வந்து 0 வரதுனால இது வந்து x-axis as an asymptote. y oda value எல்லா இருக்கணும். x tends to plus infinity ஆகும், plus minus infinity இருந்தால் y ஓட வேல்யூ எல்லாம் இருந்தால் we say that x axis asymptote. இங்கே வந்து y ஓட வேல்யூ 0 வரதுனால இது x axis asymptote. So this is a graph. இதுதான் graph. So y equal 10 by 1 plus x. So this is a graph for x asymptote graph. அடுத்து vertical asymptote. The line x equal to a is called vertical asymptote to the curve of the function if f of x tends to plus infinity or f of x tends to minus infinity as x approaches a from either side. So, இப்போ இங்கே f of x value plus infinity minus infinity a x value வந்து either right hand limit or left hand limit a approach பண்ணாலும் அது function value வந்து plus infinity minus infinity வந்துச்சுன்னா we say that a vertical asymptote. So, determine the vertical asymptote of the function is given by, so இதான் function x squared minus 4 divided by x squared plus x minus 12. So, இது factorize பண்ண x plus 2 into x minus 2, இங்கே x plus 4 into x minus 3. So, x equal to minus 4ன்றது vertical asymptote. x equal இந்த curveல, இந்த graphோட curve வரைஞ்சாச்சு. இங்கே x equal to minus 4, அதாவது 1 by 0, infinity, x tends to infinity, இந்த term வந்து 0 இருக்கணும். So, x equal to minus 4ன்றது vertical asymptotes. இங்கே x equal to 3ன்றது vertical asymptotes. அதே போல y equal to cot x. y equal to cot x na sin x by cos x. cos x by sin x. sin x denominator வந்து 0 இருக்கணும். sin x வந்து எப்போ 0 இருக்கணும்? n pi. ஸோ அதனால y equal to cos x by sin x. denominator வந்து 0 இருக்கணும். அப்போ தான் y equal to infinity வரும். அப்படி இருக்கணும்னா என்னன்னா x equal to sin வந்து எப்போ 0 இருக்கணும்? n pi. அப்போ sin ஓட வேல்யூ 0 இருக்கணும். sin x ஓட வேல்யூ pi இருக்கணும். 2 pi 3 pi etc. அதேமே x ஓட வேல்யூ minus pi minus 2 pi etc. So this is the graph of cot x. These are the vertical asymptote. Vertical asymptote is x equal to 0, x equal to pi, x equal to 2 pi. அதேமே x equal to minus pi, x equal to minus 2 pi, etc. Vertical asymptote y equal to secant x. Secant x na 1 by cos x. Cos x வந்து எப்போ 0 இருக்குன்னா 2n plus 1 by pi by 2. அப்போ n equal to 1 இருந்ததுன்னா, sorry 0 இருந்தால் pi by 2, 3 pi by 2, 5 by 2 கேஸ்லாம் vertical asymptote கிடைக்கும். So, அப்போ x equal to 0. So, in the curve x equal to 0, x equal to minus pi by 2, x equal to pi by 2, x equal to minus 3 by 2, x equal to 3 by 2, etc. So, vertical asymptote. Find the vertical asymptote y equal to log of x squared minus 3x minus 4. So, அப்போ இந்த value 0 ஆகும். When x squared minus 3x minus 4 equal to 0, x equal to 4, x equal to log 0 வந்து infinity வரும். அப்போ log இந்த term வந்து 0 ஆகணும். So, factorize பண்ணா x equal to 4, x equal to minus 1. அப்போ x equal to 4ன்றது இந்த line, x equal to minus 1 in the line. So, these two lines are vertical asymptotes. A line y equal to L is called horizontal asymptote to the curve if f of x tends to L. Horizontal asymptote அங்கே infinity வரணும் f of x, plus infinity minus infinity. இங்கே horizontal asymptote f of x வந்து tends to L இருக்கணும், as x tends to infinity இருக்கணும். x ஓட வேல்யூ வந்து plus infinity minus infinity எடுக்கணும்.
f of x ஓட வேல்யூ எல்லா இருந்தா we say that a horizontal asymptotes. x அச்சு தொலைவு புள்ளி. So now determine the horizontal asymptote of the function. f of x equal to 2x plus 5 by 5. Horizontal asymptotesனா இப்போ x tends to infinity போடணும், f of x ஓட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ x tends to infinity போடும்போது இங்கே x எடுத்து கேன்சல் ஆகிடும். ஸோ 2 plus 5 by x xக்கு வர infinity போடும்போது 5 by infinity that is 0 ஆயிரும். இப்போ வேல்யூ வந்து 2. Horizontal asymptote is the line y equal to 2. So y equal to 2ன்றது horizontal asymptotes. அடுத்து find the horizontal asymptote y equal to 5 plus 2 power x 1 minus 2 power x. இப்போ 2 power x வெளியே காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 by 2 power x plus 1 1 by 2 power x minus 1. இப்போ x பதிலா infinity substitute பண்ணா so 1 by infinity that is 0 ஆயிடும். so 0 plus 1 0 minus 1 minus 1. so x equal to minus 1ன்றது ஒரு horizontal asymptotes. இன்னொரு கேஸ் வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x equal to minus infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா so here we get 0, இந்த term 0, இந்த term 0, so 5. so x equal to 5 is another horizontal asymptotes. Hence the horizontal asymptotes are y equal to minus 1 and y equal to 5. So this is the y equal to 5 in the line is horizontal asymptotes. Y equal to minus 1, this is the horizontal line. So this is also another asymptote, so horizontal asymptotes. So next, find the horizontal asymptote y equal to x into e power x. So horizontal asymptote கண்டுபிடிக்கணும்னா x க்கு பதிலா infinity substitute பண்ணணும். So I am substituting infinity substitute பண்ணும்போது x e power x எப்படி எழுதிக்கிறோம்னா x by e power minus x னு எழுதிக்கிறோம். So then only we get infinity by infinity form for the indeterminate formula வருது. இப்போ எல் ஹாஸ்பிட்டல் யூ அப்ளை பண்ணா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1 ஆயிடும். இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணா 1 by minus infinity 0. அப்போ y equal to 0ன்றது horizontal asymptotes for the function y equal to x power e power x. So horizontal asymptotesனா y ஓட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். எப்போ வந்து xும் வேல்யூ பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணா y ஓட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். So this is the graph for x e power x. Then straight line y equal to c in asymptote of a curve f of x square equal to 0 if and only if y minus c is a factor of the coefficient of the highest power of x in x comma y. So எப்படி denote பண்றோம்னா y line வந்து y equal to c இருக்கணும். அடுத்து x equal to c இருந்துச்சுன்னா is asymptote parallel to the y axis if and only if x minus c is a factor of coefficient of the highest power of y in x comma y. So asymptote parallel to the axis of the y, x axis parallel ஆகும் y axis parallel ஆகும் asymptotes கண்டுபிடிக்க போறோம். So அப்போ என்ன பண்ண highest power of x கண்டுபிடிச்சுன்னா that is asymptote parallel to x axis. y coefficient of y square, highest power of coefficient of y square கண்டுபிடிச்சா that is asymptote parallel to y axis. So equate the value, find the value of. So y squared into x squared minus. So first வந்து asymptotesனா என்னன்னு பார்த்தோம். தொலைவு புள்ளி அது எப்படி கண்டுபிடிக்கிறோம். x asymptotesனா x ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியோ மைனஸ் இன்ஃபினிட்டி போகும்போது ஒய்யோட வேல்யூ 0 ஃபைனைட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸ் அசிம்டோட் சொல்றோம். ஒய் அசிம்டோட்ஸ்னா என்ன சொல்றோம்னா எக்ஸோட வேல்யூ ரைட் ஹேண்ட் லிமிட்லயும் ரைட் ஹேண்ட் லிமிட்லயும் ஏதோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஏ சப்ஸ்டிட் பண்ணா ஒய்யோட வேல்யூ இன்ஃபினிட்டி வந்தா தட் இஸ் செட் டு பி எ ஒய் அசிம்டோட் சொல்றோம். இப்போ என்ன சொல்றோம்னா அசிம்டோட்ஸ் parallel to the axis கண்டுபிடிக்கணும்னா அதோட ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ஈக்குவேட் பண்ணா we get the point. So we say that line is asymptote x square minus a square equal to x. இதுல வந்து asymptote parallel to x axis எப்படி கண்டுபிடிக்கணும்னா highest power of x square is y square. அப்போ y square value 0 னா அப்போ y equal to 0 is an asymptote parallel to the x axis. இதே மாதிரி equating the coefficient of y square that is x square minus a square. So x equal to a square.